الحمد لله النبي اللهم صل على நண்பர்களே, அல்லாஹ் நம்முடைய தேவைகளை உடல் உறுப்புகள் மூலமாக எவ்வாறு பூர்த்தி செய்யறாங்கிறத தம்பி சொன்னாரு. பஸ்ஸில் எப்படி நம்ம தேவை எல்லாம் பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு சொல்லி மௌலானா சொல்லி காமிச்சாங்க. ஆக 24 மணி நேரமும் நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி செய்துக்கிட்டே தான் இருக்கலாம். காலையில எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம தேவை பூர்த்தி ஆகாத நேரமே இல்லை. எல்லா வினாடியும் எல்லாம் நம்ம தேவை பூர்த்தி செய்யலாம். ஆனால் சேகனாயம் சொல்லுவாங்க, நம்ம பைதநாயகம், பெட்டை விட்டு எந்திரிச்சு உடனே எந்திரிச்சு பாத்ரூம் போகாதீங்கம்மா. காலையில் எந்திரிச்சு தொழிலுக்கு எந்திரிக்கணும், பக்கத்துக்கு எந்திரிச்சு உடனே பாத்ரூம் போயிடாதீங்க. எந்திரிச்சு உட்காந்து ஒரு 2 நிமிஷமாவது யோசிச்சு, அட்லீஸ்ட் 2 minutes. Spend your 2 minutes for Allah. 2 நிமிஷம் இன்னும் உட்காரணும். இல்லா மையத்தா கிடந்துருந்தேன், அப்படி மையத்தாவே நீ ஆக்கிண்டா இந்நேரம் மைக்கில் சொல்லியிருப்பாங்களே. எங்க அடக்கலாம், யாரையாவது ஃபோன் பண்ணீங்களா, உங்களுக்கு எப்படி தகவல் வந்துச்சு, எனக்கு எப்படி தகவல் வந்துச்சு, பேசியது தானேங்களா மையத்து வீட்டில். அவரு வரலையா, இன்னாருக்கு சொல்லிட்டீங்களா, இன்னாரும் வந்தாரா, இன்னாரும் ஃபாரின்ல வராரா இல்லையாம்மா, ஒரே நிமிஷம் ஒரே வினாடி எல்லாம் மாற்றிடும். அப்படி இல்லாம ஹயாத்தை கொடுத்து எந்திரிச்சு உட்கார வச்சே ரப்பே என்ன. சரி, எந்திரிச்சு உட்காந்த உடனே முதல்ல பூச்சி தட்டின மாதிரி எல்லா ஊருக்கும் வேலை செய்து பாருங்க. செல்போன் ஆன் பண்ணணும்னு வேலை செய்ய மாட்டேங்குது. ஆன் பண்ணணும்னு வெயிட்னு சொல்லுது, வெல்கம் வரும். அதுக்கு ஒன்று ஆன் பண்ணி சர்ச்சிங், அப்புறமேல டவரை தேடுதான். அது இத்தனையும் 2 ஆன் பண்ணணும்னா ஃபோன் பண்ண முடியுமா? இல்லை, இது ஒன்னொன்னா எடுக்குது. கம்ப்யூட்டர் பாருங்க, சில கம்ப்யூட்டர் இருக்கு, சுவிட்ச் தட்டின உடனே எப்படி இப்போ வெளியே அதை முதல்ல விண்டோஸ் எக்ஸ்னு வருது. அதுலேருந்து அந்த எக்ஸ் விண்டோஸ் லோடிங் வந்துகிட்டே இருக்கு. அந்த பின்னாடி அப்புறமேல அந்த இது வரும், ப்ளீஸ் வெயிட்னு வந்துடும். 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது ஆயிருக்கு. விஸ்டா போட்டிருக்காங்க, விஸ்டா போட்டு 10 நிமிஷம் ஆகுது. அட்வான்ஸ் தான் எக்ஸ்ஐ விட கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் போட்டிருக்கான் விண்டோஸ்ல. ஆனால் 10 நிமிஷம் ஆகுது, 5 6 நிமிஷம், இதோட 2 மணி நேரம் ஆகுது எக்ஸ்ஐ விட. அதான் இல்லைங்க சார், உடனே ஆன் பண்றது இல்லை, யூஸ் பண்றவங்க தெரியும். ஆஃப் பண்ணுங்க, உடனே வந்துடுது. அது மாதிரி எந்திரிச்ச உடனே எதுவுமே ஓடாது, கை ஓடுறது காலம் ஓடலைங்க. 5 நிமிஷம் கண்ணு வேலை செய்யுது, பார்த்து கண்ணு வேலை செய்ய மாட்டேன். அப்புறம் தான் காது வேலை செய்யுது, அப்புறம் தான் கை கொஞ்சமா வேலை. இப்பதான் கை ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் கொஞ்ச நேரம் குளிர்ல போட்டோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்க முன்னாடி தள்ளி பின்னாடி தள்ளி அந்த பக்கம் ஆட்டி இந்த பக்கம் ஆட்டில வண்டி ஸ்டார்ட் ஆகுது. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நேரம் இந்த பள்ளியில கிடைச்சாங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரம் ஆகுது. அப்புறம் அதுக்கு மாதிரி பெட்ரோல் இருக்கான்னு வேற பாத்துக்கணும். பெட்ரோல் இருந்தா அதுவும் முடிஞ்சு போச்சு. என்ன பெட்ரோலும் ஊட்டணும். நைட்டு பேசாம படுத்தோம், காலையில தூங்கி கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, கால் வேலை செய்யுது, வாய் வேலை செய்யுது, மூக்கு ரைட்டு பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கலைப்பும் இல்ல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன நேமத்தை எல்லாம் கொடுத்தா இதை யோசிச்சு பார்த்துட்டு வெளியே போகணும். எங்க போனா போ. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். பெருமானார் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே உனக்கே எல்லா புகழும். அல்லதி அஹ்யானா எங்களுக்கு மீண்டும் ஹயாத்து கொடுத்து, ரப்பே பஅதமா அமாதனா மௌத்தாவே ஆக்கிட்டு மீண்டும் ஹயாத்து கொடுத்து. எந்த உணர்வுமே இல்லை. நைட் 8 மணி 9 மணிக்கு படுக்கிறோம், 2 நிமிஷம் புரள்றான் மனுஷன். சில பேரு அப்புறம் தூங்கிடுறான். எந்த உணர்வா நைட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பக்கத்திலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பூரா போகுது, பாம்பு போகுது, தேல் போகுது, யார் என்ன பேசிக்கிறாங்க, எந்த உணர்வும் எல்லாம் ஆப்பட்ட மையத்து மாதிரி தான் கிடக்கிறான். அவன் மையத்துக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி கிடக்கிறான். எல்லாம் அறிவு வேலை செய்யல, இல்மு வேலை செய்யல, இராதா வேலை செய்யல, கைகால குதிரத்து வேலை செய்யல, இதுல பாத வேலை செய்யல, அதுல சமாத்து வேலை செய்யல, வாயில கலாம் வேலை செய்யல. அல்லாஹ் தஆலா மேல வச்ச கிருப்பில ஹார்ட் மட்டும் வேலை செய்ய வச்சான். அதுவும் ரெண்டா திருப்பி எழுப்ப முடியாதுங்க. மையத்து மாதிரி கிடக்க வச்சா அல்லாஹ் தஆலா. எந்திரிச்சு அடுத்த வினாடி எல்லாத்தையுமே கொடுத்தது உன் பிச்சையால பதில கொண்டு இந்த கண்ணை வேலை செய்ய வச்சு, காலை வேலை செய்ய வச்சு, கைகால வேலை செய்ய வச்சு நியமத்தை கொடுத்தே அல்லா, என்ன உனக்கு நான் சுக்குர் செய்வேன்னு ஒரு நிமிஷம் அல்லாஹ் நினைச்சு பாருட்டாங்க சொல்லாங்க. இதுதான் மௌலானா ஷேக் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வை கூட சேர்த்து வைக்கிறது தான். किसी से मिलना है तो
உஸ்ஸே மிலானே கெலியே, நாங்கள் பிறரை சந்திப்பது அந்த அல்லாஹோடு அவர்களை சேர்த்து வைப்பதற்காக வேண்டி. இப்ப அங்க இருந்து நான் முத்துப்பேட்டைக்கு வந்தது எதுக்காக வேண்டி? யாராவது 2 பேர்ல பிடிச்ச அல்லாஹ் விஷயம் சொல்லிட மாட்டோமா? அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய காதல இருந்தாக அவர்கள் மாறிவிட மாட்டோம். ஏற்கனவே மூமின்கள் காதலர்கள் தான். அல்லாஹ் பத்தி சொல்ல 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 இன்னும் அன்பு அதிகமாகுதா இல்லைங்களா? மௌலானா இருக்கிறாங்க, இந்த ஊர் எம்எல்ஏவா இருந்தா மதிப்பு மரியாதை இருக்கா இல்லைங்களா? இல்லைங்க. ஒரு மந்திரிங்க இன்னும் மரியாதை அதிகமாகும். ஒரு முதல் மந்திரிங்க மரியாதை அதிகமாகும். இல்லைங்க எம்பி ஆனாங்க மந்திரி, எம்பிங்க பாரதத்துடைய ராஜாங்க மந்திரிங்க மதிப்பு அதிகமாகும். இது இவர் தாங்க பிரதமர்னா இன்னும் மதிப்பு அந்தஸ்து கூட மதிப்பு கூடுதா இல்லைங்களா? மூலா அந்த மாதிரி அன்பு மரியாதை எல்லாமே கூடுது இல்ல. அதே மாதிரி அல்லாஹ்தால நமக்கு செய்யக்கூடிய நியமத்துக்களை நமக்கு சொல்ல 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 அல்லாஹ்வுடைய நம்ம அருளை விளங்க விளங்க, அல்லாஹ்வுடைய உயர்வை விளங்க விளங்க அன்பு கூடிக்கிட்டே இருக்கும் தான். அல்லாஹ்வுடைய முஹப்பத் மக்களுக்கு எல்லாம். அப்ப எதுக்காக வேண்டிய மக்கள் பிறர்கிட்ட பேசும்போது அல்லாஹ் பத்தி சொல்றோம், அல்லாஹ்வுடைய அன்பை அதிகரிக்க வைக்கிறோம் அவங்க உள்ளங்க. யாரையும் நாம் சந்திப்பதா இருந்தால் அவனோடு சந்திக்கத்தான். போன வாரம் திருச்சியில கே நகர்ல ஒரு பள்ளிவாசல், ஆசாத் நகர் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல், எல்லாமே எல்லாம் பணக்கார மகல்லாது, எல்லாமே கோடீஸ்வரர்கள் இல்லாம அந்த மஸ்ஜித்ல பயானுக்கு ஜும்மா பயானுக்கு போனோம்னா முதல் வார்த்தை ஆரம்பிக்கிற சொல்லணும். நண்பர்களே, இங்கே நண்பர் ஒருவர் இருக்கிறார், ஹிதாயத்துல்லான்னு பேர். அவர் 2 வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிட்டாரு. சும்மா இந்த மஸ்ஜித்ல பயான் செய்ய அனுமதி வாங்கினாரு. நான் வந்தேன். நான் உங்களை அறிவித்துக் கொள்கிறேன், எந்த கொமர் காரியமோ ஆபரேஷனோ பள்ளிவாச வசூலோ மதரசா வசூலோ வேற ஊடு கட்ட வசூலோ வேற எந்த வசூலுக்காக வேண்டிய உங்கள்ட்ட வரல. 10 பைசா யாருமே எனக்கு தர வேண்டாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 5 பைசா காசு தர வேணாம், தைரியமா உட்காருங்க. இல்லைன்னா 10 பயணம் உட்காடுறாங்கல்ல, இது தைரியமா உட்காரு. கடைசியில் எதுவும் சொல்லி வரோம், இதுக்கு வந்துட்டு பாராஜருக்கு உமர் காரியமா இருக்குமோ, இல்ல மதரசா வசூலா இருக்குமோ, பள்ளிவாசல் இருக்கும், ஏதோ வேற என்ன சொல்ல போறான்னு இல்லையே, இந்த பயமும் வேணாம். தைரியமா உட்காரு. இல்லாதவன் காசு எட்டவன கேட்டு வாங்கிக்க, தைரியமா உட்காரு. அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அதோட பதில். நான் இங்கே வந்தது அல்லாஹை பற்றி சில விஷயங்களே உங்களுக்கு சொல்லி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் தெரியும் யாருக்கா எல்லாம் நம்ம தேவைப்படுத்தா தெரியும். இன்னைக்கு விளக்கமா சொல்லும் போது அல்லாஹ்வுடைய அன்பு அதிகரிக்கும். அப்ப இதுதான் சஹாபாக்கள் வேலை. கால உஜத்திது ஈமானனா, வாருங்கள் நம்முடைய ஈமானை ஒருவருக்கு புதுப்பித்துக் கொள்கிறோம். வாருங்கள் புதுப்பித்துக் கொள்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அல்லாஹ் பத்தி பேசுவோம். இன்னைக்கு அதான் மூல போச்சு. அல்லாஹ் பத்தி பேசுறது ஒண்ணுதான் இல்லை. இன்னைக்கு மற்ற எல்லாத்த பத்தியும் பேசுறான். அந்த பேர் செஞ்சா பாருங்க, எதுவெல்லாம் தேவை. புரோச்சில வாக்கிங் போயிட்டு இருக்கேன், 2 கிழமை, ஒருத்தனுக்கு 70-80 இருக்கும், 85க்கு மேல இருக்கு. என்னைக்கு ஊருக்கு போகுது காடு வாங்குறது பாத்தீங்களா, அந்த மாதிரி கிழமைங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு வீட்டுல வீட்டு வாசப்புல உட்காந்துட்டாங்க. 2 பேர் கையிலும் சுருட்டு. சீடினா 10-15 நிமிஷம், சிகரெட்னா ஒரு 20 நிமிஷம். சீடிங்கிறது 2-3 மணி நேரம் வரும்போது இத்தனை பெருசு இவ்வளவு மட்டும் வேலைய கட்டமான இருக்குது. வேலைய கட்டில போய் 10 வருஷ மாதிரி வச்சுக்கிட்டு வாயில வச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கு 2 பேர். நீ என்னதான் நீ சொன்னாலும் இந்த ஐநா சபையில அன்னைக்கு அந்த தீர்மானம் போட்டதை ஒத்துக்க முடியாது. என்ன கேட்டா நான் என்ன, இவர் திருப்பி என்ன கேட்டா நான் என்ன சொல்றேன், அந்த பான் கி மூன் இருக்காரு, அவருடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. இவரை அடுத்த ஐநா சபையில பெரிய மேஜரா போடுற மாதிரி கூப்பிட்டதாங்க. யாரோ 4 பேர் சேர்த்து இவருக்கு போன் பண்ணி நீங்க ஐநா சபையில பொறுப்பேற்றுக்கணும் சொன்ன மாதிரியும் நம்ம தேவையில்லாம நம்ம நேரம் போறது சொல்லி காட்டுறேன். என்ன பிரயோஜனம் இவருக்கு? யாருக்கு கூப்பிட்டா இவரை, யாரு அழைச்சா இவரை? உட்காந்து அவருடைய சேவை செய்ய பிடிக்கல. அல்லாஹ் நவுது பில்லா. அவங்க பெண்கள் உட்காந்துக்கிட்டு யாரா அல்லாஹ் பத்தி கொஞ்ச நேரமா பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தா பாருங்க. அல்லாஹ் நம்ம தேவை செஞ்சான். அல்லாஹ் நம்ம தேவை. எங்க அம்மா நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. எனக்கு 35 வயசுல நான் ஸ்கூல்ல படிச்சு 10-12 வயசுல எனக்கு 20 வயசுக்கு முன்னாடி அவங்கதான் துணி துவைப்பாங்க. ஒரு நாள் துணி துவைக்க முடியும் அவங்களால. ஏன்னா துணி நிறைய சேர்ந்து போயிடும். 5-6 பிள்ளைங்க வரிசையா பிள்ளைங்களா துணி எல்லாம் ஒன்னா சேர்த்து முதல்ல ஊற வச்சா தண்ணி இறக்கி தான் போடணும். நான் ஸ்கூல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை லீவா இருந்துச்சு. 5-6 படிச்சுட்டு இருப்பேன் பள்ளிக்கூடத்துல நான் இறக்கி கொடுப்பேன். சண்டை போட்டு அதுக்கு சின்ன வாடி வச்சிருந்தாங்க அம்மா. அதை கட்டி இல்லைன்னா அம்மா பெரிய வாடி கட்டி அவங்க இறப்பாங்க தண்ணி கூட்டு பின்னாடி கிணறு. கஷ்டப்பட்டு 20 குடம் ஒரு குடத்துக்கு 5 வாடி ஊத்தணுங்க, 4 வாடி ஊத்தணும். 20 குடம் அவங்க இறச்சி துணிட்டு வைப்பாங்க. நான் என்ன செய்யறது, இப்ப அவங்க துணி புரிஞ்சு விட்டா காய போறது கொண்டு போய். இந்த மாதிரி நாங்க சின்ன பிள்ளைங்க, நான் வீட்டுல பெரிய பண்றோம், என்னோட சின்ன பிள்ளைங்க நான் வீட்டு வேலை செய்யணும். இப்படியாக காலையில 7 மணிக்கு சுமார் உட்காந்தாங்கன்னா 3-4 மணி நேரம் துணி வைக்கிறது. இதெல்லாம் இல்லை எங்க அம்மா மட்டும் எல்லா வீட்லயும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு காலத்துல தண்ணி இறக்கி தானே போகணும். தண்ணி இறக்கிற நேரம் எவ்வளவு ஆகும் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 பேர் உள்ள குடும்பம் வந்தா ஒரு நாளைக்கு எல்லாம் தேவை தண்ணி இறக்கிறதா இருந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரமா தண்ணி இறக்கும்.
இன்னைக்கு மோட்டர் போட்டு விட்டுறாங்க ஒரே நிமிஷம். இந்த 2 மணி நேரம் மிச்சமாயிருச்சா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தண்ணி இறக்கிற மிச்சமாயிருச்சா? அந்த 2 மணி நேரம் குர்ஆன் ஓதுற ஒரு நாள் வரைக்கும் கிடையவே கிடையாது. பாருங்க, துணி துவைக்கிற நேரம் 4 மணி நேரம் ஒரு நாள் துணி துவைச்சாங்க அம்மா, கண்ணால நான் பாத்துருக்கேன். சரி 4 மணி நேரம் மிச்சமாயிருச்சு, இன்னைக்கு மிஷின்ல போட்டு அவங்க பாட்டுக்கு விளாண்டுருக்காங்களே, 4 மணி நேரம் வேஸ்டா தானே, சும்மா தான் இருக்குது. 4 மணி நேரம் குர்ஆன் ஓதுவோமே, ஹதீஸ்கள் ஓதுவோமே, என்னுடைய கிதாபுல் படிப்போமே, சுப்ஹானல்லாஹ் தான் ஓதுவோமே, அல்ஹம்துலில்லாஹ் கிடையவே கிடையாது. போல டிவி பார்த்துன்னா போடுவோம், நீங்க முக்கியமான படம் போடுறோம் பார்த்துட்டு போயிடுவோமே, அவருக்கு போய் பார்த்துட்டு சாகுவோமே இருக்கு நமக்கு. அப்படித்தான் வேஸ்ட் ஆகுது. வச்சு பாருங்க எப்படின்னு. சரி, மிக்சியில இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விருந்து 10-4 பேர் வந்துட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை குருமா வைக்கணும்னு சொன்னா மிக்சி கிடையாது இல்லைங்களா? இஞ்சி பூண்டை உரிச்சு அம்மியில வச்சு அரைச்சு எவ்வளவு கஷ்டப்படணும். எப்படியும் அம்மியில அரைச்சு வெறிச்சு எடுத்து முடிக்கிறது 2 நிமிஷத்துல முடிச்சிருது மிக்சி. 1.5 மணி நேரம் மிச்சம். அந்த 1.5 மணி நேரம் உட்காந்து செலவாக்க வருவோம். யார் ஓதுனா இன்னி வரைக்கும்? யார் அந்த இன்னைக்கு மிக்சி அரைச்சதுனால அரைக்கிற வேலை 1.5 மணி நேரம் மிச்சம் ஓதுவோம். யார் ஓடணும்? யார் உட்காந்து வேலை செய்யறா? அந்த நேரத்தை போன் பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து காலையில இருந்து 1/4 மணி நேரம் அந்த ஆள் போட்டா இந்த ஆள் 1/4 மணி நேரம் 1.5 மணி நேரம் தெரியாது. அப்படித்தான் போகுது நம்ம நேரம். அல்லா இருக்கிற புத்தகம் மறந்துச்சு. எங்க அம்மாவுக்கு மாவாட்டுவோம். எங்க அம்மா நான் ஸ்கூல் விட்டு நான் ஆட்டுறேன் உட்காந்துக்குவேன். டெய்லி மாவாட்டம். காலையில உருளைகளுக்கு இச்சு கொடுத்து எல்லா பிள்ளைங்க கொடுத்து அனுப்புறது மாவாட்டுவாங்க. நான் ஆட்டுறேன் விட மாட்டாங்க. ஏன்னா சதக்குன்னு ஆட்டுவோம். நல்லா 4 பக்கமும் தெரியும். என் மூஞ்சிலாம் தெரிஞ்சு அந்த மாவு சதக்குன்னு ஆட்டும் போது சண்டை போட்டு போய் நான் மட்டும் ஏன்டா கொள்ளையில போக வேண்டிய வேலை உருகுமா நான் பிடிச்சிருக்கேன் மேல பிடிச்சிக்கிறேன். சதக்குன்னு ஆட்டினா அந்த இங்க தெரிக்க வெறுத்து போய் உடா போட்டு அமுச்சுட்டு ஆட்டுவாங்க. ஆட்டுனா மதுரை உட்காந்தா இஷா பாங்க சொல்லி நானும் தொழுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆட்டுவாங்க. போல 6-7 மணிக்கு உட்காந்தா 1.5 கிலோ மாவை ஆட்டி முடிக்கிறது 2 மணி நேரம் ஆகும். அது வலிச்சு சுத்தமா எதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை கழுவி விட்டு அப்படி வச்சுட்டு கரப்பாம்பூச்சி வந்துடும். அதனால சுத்தமா கழுவி எடுத்து ஞாபகம் இருக்கும். அவங்க எல்லாம் இதெல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு மியூசிக்ல வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மி குழவி என்ன சொல்றீங்க இந்த கதையில கேட்டு பாருங்க. அப்படியே அம்மி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை ஆட்டுக்கள் ஒண்ணு இருந்துச்சு என்ன செய்வாங்க? அதை அப்படி கேட்கற காலமெல்லாம் ஆயிடுச்சு. அலைஞ்சா இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப அந்த 2 மணி நேரம் டெய்லி உட்காந்து ஆட்டினாங்களே, இதுக்கு அதெல்லாம் மிச்சமாக்கிட்டானே நமக்கு இன்னைக்கு. கிரைண்டர்ல போட்டு தானே ஆடுது. கிரைண்டர்ல கூட எங்க வீட்டுல கிரைண்டர்ல வச்சு யார் மாவு போட்டு யார் எடுக்கிறது? பாக்கெட்ல வாங்கி கொடுங்க. அந்த 2 கிலோ இன்னைக்கு மாவு 1 கிலோ வேணும், நமக்கு 6 கிலோ வேணும். வெளியில காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஆட்டி அரைச்சு வச்சிருக்கானா பாக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே ஊத்தி கொடுங்க. நல்ல வேலை அது சுட்டு தோசையா வாங்கிட்டு வந்துருங்களேன், அப்படியே சட்னியும் வாங்கிட்டு வந்துருங்களேன். ஒருத்தர் கடையில போய் வாழைப்பழம் கேட்டாங்க, 1 ரூபா உரிச்சு கொடுத்தா வேணும். அந்த வரையில் உரிச்சு வாயிலே வச்சு விட்டுறாங்க. இந்த கதியில இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாம் லேசாக்கிட்டான். அவ்வளவு லேசாக்கி இவ்வளவு எளிமையாக எல்லாம் ஆக்கணும். பின்னாடி அந்த 2 மணி நேரம் மாவாட்டுறது மிச்சமாயிருச்சு. அதை இனி குர்ஆன் ஓதுவோம், நீங்க தஃசீர் பார்ப்போம், நீங்க ஹதீஸ் கிடையவே கிடையாது. யாரு